தமிழகத்தில் போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பான வழக்கில் இன்று பிற்பகலுக்கு பிறகு கிடைக்கும் தீர்ப்பை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர். தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. தொழிற்சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தையை நடத்துவதில் எந்த இடையூறும் இல்லை. ஆனால் அவர்கள் போராட்டத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். இருந்த போதும் உயர்நீதிமன்றத்துல 2:15 மணிக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும் அப்படிங்கறதுதான் அமைச்சர் சிவசங்கர் அவருடைய தகவலாக இருக்கிறது. தொழிற்சங்கங்கள் அவருடைய போராட்டங்களில் உறுதியாக இருக்கிறார்கள். இருந்த போதும் போராட்டத்தில் நடத்தக்கூடியவர்களுக்கு உடனடியாக அழைப்பு விடுத்து அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எந்த இடையூறும் இல்லை. இருந்த போதும் தோமுசா உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் மூலமாகவும் தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் எவ்விதமான இடையூறும் இல்லை. இருந்தும் தொழிற்சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு முன்னதாக உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். உயர்நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதல் கொடுக்கிறதோ அதன் அடிப்படையில மேல் நடவடிக்கைகள் அமையும் அப்படிங்கிறதா போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருடைய தகவலாக உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.